ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று கோயம்புத்தூரில் அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ பெருமையாகவும் இருக்குது. 9th சீசன் இது. அண்ட் வெல் டன் ஆர்கனைசிங் கமிட்டி ஆகட்டும், தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், தமிழ்நாடு பிரீமியர் லீக் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ், கேப்டன்ஸ், எல்லாருக்குமே ஃபேன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். 32 மேட்சை கவர் பண்ணுவோம்ல, நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் போட்டுட்டு தான் இருப்பேன் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பிரீமியர் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியா ஆஃப்டர் ஐபிஎல் கிரிக்கெட்டில் சொல்கிறேன். அண்ட் வேறஸ் பாருங்கள், இன்னும் ஒரு 3 லீக் நடக்குது. மகாராஷ்டிரா லீகு, இன்னும் 2-3 லீகு. எனிவே ப்ரிவியூ நேற்றே போட்டுட்டோம். அதுவும் நல்லா பார்த்தீங்க. 1000 பேர் ரிவ்யூக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அண்ட் டாஸ் அஸ்வின் தான் ஜெயிச்சார். அஸ்வின் அண்ட் ஷாருக் கான் வந்தாங்க. டாஸ் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. 2 ஐபிஎல் ஸ்டார்ஸ். அஸ்வின் என்ன கெத்துங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கல, செம அஸ்வின். பத்ரி கேட்டார், ஆனால் பார்க்க கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தார் அஸ்வின். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ரிவ்யூவில், ஐபிஎல்லாம் முடிச்சுட்டு வராங்க, டயர்டாக இருப்பாங்க, பட் எனிவே ப்ரொஃபஷனல் தே வில் அட்ஜஸ்ட்னு. அந்த கேள்வி தான் அவர் கேட்டார் எடுத்தோன்னே. என்ன அஸ்வின் டயர்டாக இருக்கீங்க இப்போ இருக்கு லாங் ஐபிஎல்? உடனே சொன்னார் பாருங்க அஸ்வின், எனக்கு அது லாங் ஐபிஎல் இல்லைன்னு. அவர் ஃபுல் மேட்சஸ் விளையாடல இல்லையா, ஹியூமரஸாக சொன்னார், நல்லா இருந்தது. ரைட். சாய் சுதர்ஷன் இல்லை கோவை கிங்ஸ்க்கு, அது பெரிய பெரிய டென்ட் அவங்களுக்கு. அண்ட் நல்ல விஷயம் தானே போயிருக்காரு, இங்கிலாண்டுக்கு போயிருக்காரு, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண எவ்வளோ பெருமையான விஷயம். 5 டெஸ்ட் சீரீஸ் இன் இங்கிலாண்டுங்க. ஆரஞ்சு கேப் ஹோல்டர் ஐபிஎல்ல 759 ரன்னு, 650 ஒரு 100. இவருக்கு அப்புறம் தான் சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் லிஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ முடிஞ்சு போன ஐபிஎல்ல. அப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருந்திருக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கமிட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கும் அதான் நான் சொல்கிறேன். நோ சக்ஸஸ் கடையில் கிடைக்காது, ஷார்ட் கட்டே கிடையாது. சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க்கு தான். இப்போ பாருங்கள், இந்தியன் டீம் போயிட்டாரு. இங்கிலாந்து லார்ட்ஸில் 100 அடிக்கட்டும். அங்கே ஒரு போர்டு, நம்ம பேருக்கு லார்ட்ஸில் துபாயிலேருந்து, அப்போது அங்கே போர்டு வைப்பாங்க. எல்லா பிளேயரும் கடந்த 100 வருஷமாக யார் யார் 5 விக்கெட் எடுக்கிறாங்களோ, யார் யார் 100 அடிக்கிறாங்களோ அந்த பேரில் அங்கே எழுதுவாங்க. அதில் வெக்ஷாக்கார் பேர் 3 வாட்டி இருக்குது, 3 வாட்டி 100 அடிச்சிட்டாரு. கபில் தேவ் பேர்லாம், நம்ம பையன் சாய் சுதர்ஷன் பேர் வரணும், அங்கே வரும். ரைட், போவோம். பிக் பெஸ்ட் லைக்கா கிங்ஸ்க்கு அது நல்லாவே தெரிஞ்சது பேட்டிங். எனிவே, அண்ட் அவருக்கு பார்த்தா விஷால் வைத்தியா விளையாண்டார். அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான், 6 ரன் தான் எடுக்க முடியுது. அஸ்வின் குவாலிட்டி பவுலர், காட் ஹிம் அவுட். அப்புறம் அந்த பி சச்சின், அவர் 51 38 பால்ஸ், அவர் தான் ஸ்கோர் பண்ணது மொத்தமே. 6 4 1 6 134 ஸ்ட்ரைக்கில், அவரும் லெஃப்டி தான். அப்புறம் ஷாருக் கான், அஸ்வின் கேட்ச் பிடிச்சார் பெரியசாமி போலிங்கில். பெரியசாமி ஸ்லிங்கர் போலிங் தான், அந்த மாதிரி ஆக்ஷன் உள்ளவர், எக்ஸ்பீரியன்ஸ் போல. 14 பால்ல 25 ஷாருக் கான். ஆண்ட்ரூ சித்தார்த் ரன் அவுட் ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. 23 பால்ல 25, 3 4. அது மொத்தமே 149. அந்த ஓப்பனிங் 17, ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் தான், 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப், 62 ரன். ஆண்ட்ரூ சித்தார்த்தும் பி சச்சினும். அண்ட் ஃப்ரம் 106 for 3லேருந்து 149 for 8 ஆகிடும். 5 விக்கெட் வந்துச்சு கடைசியில். 43 39 for 2, 10 ஓவர்ஸில் 68 for 2, 15 ஓவர்ஸில் 105 for 3. லாஸ்ட் 5 ஓவரில் 44 தான் அடித்தாங்க. அங்கே ஒரு 20 ரன் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன். 14 4 4 6 அடிச்சிருக்காங்க. அதை ஏன் அதை சொல்கிறேன்னா, 10 பாலில் 80 ரன் அதுவே வந்துடுச்சு 120 பாலில். பாக்கி 110 பாலில் 69 தான் எடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டாட் பால்ஸ் விளையாடிருக்காங்க. மட்டும் இல்லை, அந்த 10th and 15th ஓவருக்கு நடுவில் மிஸ் பண்ணிட்டாங்க. 38 ரன் தான் எடுக்க முடியுது அவங்களால. ஸ்பின்னர்ஸ் புட் த பிரேக். நான் எப்போ சொல்கிறது தானே, வந்து மேனர் நீங்கள் எப்படி இவரை விளையாட போகிறீங்க, வருண் சக்கரவர்த்தி, அஸ்வின் வில் டிட்டர்மைன் த மேட்ச்னு. வருண் அண்ட் அஸ்வின் தான் 2 விக்கெட் எடுத்தார். அவர் அவர் விக்கெட் கிடைக்கல வருணுக்கு. பட் அது இல்லாமல் இன்னொரு ஸ்பின்னர் வேறு இருக்கார், சந்திரசேகர், இவங்ககிட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். விக்கெட் கிடைக்கல, அவர் 4 overs 25. ஸோ அந்த 3 பேர் சேர்ந்து 12 ஓவரில் 89 ரன் தான் கொடுத்தாங்க. 2 பேர் அவுட் பண்ணாங்க. புட் த பிரேக். பேசஸும் நல்லா போட்டாங்க. பெரியசாமி ஆகட்டும், சந்தீப் ஹரியா இருக்கட்டும், 2 பேருமே ஆளுக்கு 2 விக்கெட். ரொட்டேஷன் ஆஃப் bowlers வாஸ் வெரி குட். ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி, டிசிப்ளின் bowling. அஸ்வின் தான் சொல்கிறேன். எல்லா bowlerமே ரொம்ப நல்லா போட்டாங்க. 4 எக்ஸ்ட்ரா தான், ஒரே ஒரு வைடு தான். லைன் அண்ட் லென்த் வாஸ் மெயின்டைன் கம்ப்ளீட்லி. பிச்சுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் கேச்சிங், பிரமாதமான கேச்சிங்லாம் பிடிச்சாங்க. கேச்சஸ் வின்யூ மேட்சஸ். அவர் செகண்ட் இன்னிங்ஸில் கேட்ச் விட்டாருங்க. சிவம் சிங் தான் 82 அடிச்சு ஜெயிச்சு போயிட்டார் பாருங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா இருந்தது. க்ரௌடு நிறைய வந்திருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்க, ஃபேமிலி, பெரிய ஆளுங்க வரைக்கும். பிச்சு ரைட், குட் பேட்டிங் சர்ஃபேஸ் தான் அது. 2 பேஜ் விக்கெட்டாக இருந்தது கொஞ்சம். பட் ரெயின், மழை பெஞ்சது கொஞ்சம் நாளாக, அதனாலே உங்களுக்கு அவுட்ஃபீட் வர ஸ்லோவாக இருந்தது. இந்த 149 மற்ற நாளில் அவுட்ஃபீல்ட் நல்லா தான். 170க்கு சமம் அது. ப்ரிவியூவில் சொன்ன சாய் சுதர்ஷன் வில் பி மிஸ்ஸிங். டிடி ஸ்பின்னர் எப்படி இங்கே விளையாட போகிறீங்க வருணன் இவரை. ஷாருக் கான் மோர் தென் பார்ட் டைம் பவுலர் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ஒரு 6 அடி ரிலீஸ் பண்ணும்போது 7 அடிலேருந்து பால் வரும். ஐ லைனுக்கு மேலே எப்படி பார்க்கணும் பேட்ஸ்மேன், அப்போ அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும்னு. அதுக்கேற்ற மாதிரி 2 விக்கெட்டு வேறு எடுத்துட்டாரு. ஐபிஎல் அவர் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அவரோட bowling எஃபர்ட்டை. இட்ஸ் அ வெரி குட் bowler. பாருங்க 2 விக்கெட் டக்குன்னு. ரைட், இப்போ சேஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சேஸ் அஸ்வின் தான் ஓப்பனிங் வந்தார். அஸ்வின் அண்ட் சிவம் சேக். என்னப்பா அஸ்வின் எப்படி வந்தார் ஓப்பனிங் கேட்பீங்க? சிஎஸ்கேக்கு நம்பர் 4 அமுச்சு விட்டாங்க, இதுக்கே வரக்கூடாது. நோ ப்ராப்ளம் பட் ஆல். வந்தார். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே போனால் அப்போ லாஃப் பண்ணார் ஒரு 6 அண்ட் வெரி குட் ஷாட். அப்புறம் அதே ஓவரில் மணிமாறன் பாயிண்டில் கேட்ச் விட்டார் அவருக்கு.
பட் காஸ்ட்லி ஆகலை, ஏன்னா 15 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸ்லோவர் டெலிவரி போட்டார் ரோஹித், ஃபாஸ்ட் பவுலரு. காட்டன் போல்ட் ஆகிட்டாங்க. அண்ட் பால் ஸ்டாப் ஆகி வந்து அவரே கூட சர்ப்ரைஸ் ஆகிட்டார். காட்டன் பால் ஆகிடுச்சு. 12 பாலில் 15 கிக் த கேப்ஸ். அந்த 15 ரன்லேயே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. மிட் விக்கெட்டில் அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் 20 ஓவர் ஃபீல் பண்ணிவிட்டு 2 ரன்லாம் ஓடினாருங்க அவருக்கு. இந்த இதுலேயே கமிட்மெண்ட் பாருங்க அவருக்குலாம். நம்ம முடையான இங்கே வந்து போய் விளையாடணும். எத்தனையோ பேர் ஐபிஎல் விட்டு நேரம் வீட்டுக்கு போல ஐபிஎல் டு ஐபிஎல் விளையாடுறவங்களாம் இருக்காங்க. ஒரு தமிழ்நாடு பிரீமியர் லீக் இனிமேல் தான் அவருக்கு ஃபேம் மணி வேணுமான்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டு போகிறோம். அதான் லெகசி. தட்ஸ் வாட் இஸ் டூயிங். ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின், சல்யூட், வெரி குட். நான் கூட அவரை மீட் பண்ணி பேசியிருக்கேன், தேடி பாருங்க. அது ஒரு வீடியோ இருக்குது சேனலில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விமல் குமார் அவர் ஒரு 26 பாலில் 28. இவங்க 2 50 பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். இந்த மாதிரி 150 சேஸ் 2 50 பார்ட்னர்ஷிப் போதும். ஓப்பனிங் 25 கொடுத்துட்டாங்க குயிக்கா. அப்புறம் செகண்ட் விக்கெட் 64 ரன்ஸ் விமல் அண்ட் சிவம் சிங். அப்புறம் 4th விக்கெட் அன்பீட்டன் 50 ரன் பார்ட்னர்ஷிப் பாபா இந்திரஜித் அண்ட் சிவம் சிங். மேட்ச் ஒன் சைடாக போச்சு. ஸ்பின்னர்ஸ் ஃபெயில் டு டேக் விக்கெட்ஸ், அதான் முக்கியம் இவங்களோட ஸ்பின்னர்ஸ். எக்ஸப்ட் ஃபார் ஷாருக் கான் யாருமே ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னராக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் மணிமாறன் சித்தார்த் வெரி குட் பவுலர். அவருக்கு உங்களுக்கு விக்கெட் கிடைக்கவே இல்லை மணிமாறன் சித்தார்த்துக்கு. இவ்வளோக்கோ அட்டாக் போட்டார் செகண்ட் ஓவர். 4 ஓவர் 32. கண்டெயின்லாம் வேலைக்கு ஆகாது. 140 யூ டு கெட் விக்கெட்ஸ். விக்கெட் எடுத்தால் தான் பவுலிங் ரன் ரேட்டு ஸ்லோ ஆகும். அப்போ இருந்து சொல்கிறது தான் அது. அப்புறம் அந்த ஜே சுப்ரமணியன் ஹாங்காங் கூட விளையாண்டால அவர் ஒரு 4 ஓவர் போட்டார். அவருக்கும் விக்கெட் கிடைக்கல. லெக் ஸ்பின்னர் வேறு இவ்வளோக்கும் 25. 2 பேரும் சேர்ந்து 8 ஓவரில் 57 டேக் விக்கெட். பட் பார்ட் டைமர் ஷாருக் கான் 2 wickets. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு சிவம் சிங், த வே ஹி பேட்டட். இது வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 19 டிஎன்பிஎல் மேட்ச் விளையாடிருக்காரு. 720 அவரோட டோட்டல் ரன்ஸ். ஹையஸ்டே அவர் 106 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டை 136 அடிக்கிறார். அவர் இஸ் அ வெரி குட் பேட். 82 நாட் அவுட் 50 பாலில். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் ரைட்ஃபுல்லி. 5 4 5 6 166 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸ்லாக் ஸ்வீப் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். 6 ஸ்லாக் ஸ்வீப்பில் வந்தோடனே. அதே மாதிரி இவர் கேட்சை தான் விட்டார். அவர் சிவம் சிங்கோட கோவிந்த் இம்பாக்ட் பிளேயர். அவர் கேட்ச் விட்டாரா பிகம் வெரி டிஃபிகல்ட் கேட்ச் தான். பட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் யூ ஷுட் ஹவ் டேக்கன் தட் கேட்ச். 4வது ஓவர்லேயே விட்டார். அவர் 10 ரன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சிவம் சிங் இவென்ச்சுவலி பாருங்கள் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இ டுக் த கேம் அவே. ஸோ வெரி ஸ்ட்ராங் அண்ட் லெக் சைடு இந்த பையன் சிவம் சிங் பேட்டிங் பார்த்தேன். புல் ஷாட் ஆகட்டும், ஹுக் ஷாட் ஆகட்டும், ஆன்ல ஃப்ளிக் பண்ணுறது, கிளான்ஸ் பண்ணுறது, லாஃப்டிங் ஸ்லாக் ஸ்வீப்பு, லாஃப்டிங் ஸ்விட்ச் ஹிட்டு, இந்த தில் ஸ்கூப் பண்ணுறேன், கீழே விழுந்து அடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. பர்ஃபெக்ட் டெக்னிக்கலாகவும் டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் தான். இல்லை நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நடுவில் ஒரு கேமே ஒருத்தர் விட்டார் டக்குன்னு, ஹனி சைனின்னு. அவர் ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஆமாம், 4 பாலில் 12, ஒரு 4 ஒரு 6 100 வந்துச்சு 12th ஓவர்லேயே. ஸோ அது ஒரு புஷ் வேறு கிடச்சிதா. ஸோ ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. பவர் பிளே 42, 10 ஓவரில் 80. இவங்க பாருங்களேன், 12 4 7 6 மொத்தம் 10 பாலில் 90 ரன் அடிச்சிட்டாங்க. அவங்க 10 பாலில் 80 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. லாட் ஆஃப் டாட் பால்ஸ் அவங்க விளையாண்டு விளையாடல. ட்ராப் கேச்சஸ் ஒன்லி காஸ்ட் த மேட்ச். ரோஹித் ஒரு விக்கெட்டு அண்ட் புவனேஸ்வர்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு விக்கெட்டும் கிடைக்கல. 25 ரன் 3 ஓவரில். பட் விழுந்த 3 விக்கெட்டில் ஷாருக் கான் 2 விக்கெட் எடுத்தார். லைக்கா கோவிந்தை கொண்டு வந்தார் இம்பாக்ட் பிளேயராக. அவர் 1.2 ஓவர் தான் போட முடிஞ்சுது. 27 ரன் அடிச்சிட்டாங்க எக்கனாமி ரேட் ஆஃப் 20ல். எனிவே போஸ்ட் மேட்ச்சில் அஸ்வினும் ஷாருக் கான் என்ன சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி திருப்பூர் தமிழன் வர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பண்ணால் தான் நமக்கும் எல்லா மேட்சும் பேசணும்னு ஆசை வரும். அண்ட் நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ரைட், பொறுமை பார்த்தா திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.